ரோபோ சங்கர் மஞ்சக்காமாலைனால இறந்துட்டாரு. அவருக்கு வயசு 46. பொதுவா ஒருத்தர் உயிரோட இருக்கிறப்ப அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட அவர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள பத்தி அதிகமா தெரிய வரும். அந்த மாதிரி நம்ம ரோபோ சங்கரை பத்தி பார்க்கலாம். முதல்ல இவருடைய காதல் கதைய பார்த்துட்டு அதுக்கப்புறமா இவங்கள பத்தி பார்க்கலாம். ரோபோ சங்கர் பிரியங்கா அப்படின்றவங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பிரியங்கா ஒரு டான்ஸ் மாஸ்டர். அதே மாதிரி ரோபோ சங்கரும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தான். ரோபோ சங்கரும் பிரியங்காவும் ஒருத்தருக்கொருத்தர் பிடிச்சு போய் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க பொண்ணு வந்து பாண்டியம்மா அப்படின்ற கேரக்டர்ல பிகில் அப்படின்ற படத்துல குண்டம்மா அப்படின்ற ஒரு காமெடியில நல்லாவே பிரபலமானவரு. இப்ப நாம ரோபோ சங்கரை பத்தி பார்க்கலாம். ரோபோ சங்கரின் சொந்த ஊரு மதுரை. அவருடைய அம்மா தங்கம்மா, அப்பா வந்து காளிமுத்து. இவருடைய பெற்றோர் வந்து விவசாயம் பண்ணி தான் இவங்கள படிக்க வச்சாங்க. அதே மாதிரி இவங்க கூட பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா 3 பேரு. அதுல 2வதா பிறந்தவர் தான் நம்ம ரோபோ சங்கர். இவர் எப்படி சினிமா துறைக்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா மிமிக்ரி கலைஞராகவும் மேடை கலைஞராகவும் இருந்து அவருடைய திறமைய வெளிப்படுத்தி அதுக்கப்புறமா விஜய் டிவில ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா தான் பிரபலமானாரு. அதுக்கப்புறமா படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ல நடிக்க தொடங்கினாரு. அதுக்கப்புறம் 1997ல விஜயகாந்த் நடிச்ச தர்ம சக்கரம் அப்படின்ற படத்தின் மூலமா துணை நடிகரா அறிமுகமானாரு. அதுக்கப்புறம் 2007ல ஜெயம் ரவி நடிச்ச தீபாவளி அப்படின்ற படத்தின் மூலம் திரும்பவும் நடிக்க வந்தாரு. அதாவது 1997ல இருந்து 2007 வரைக்கும் இவர் வந்து சினிமா பக்கமே வரல. அதுக்கப்புறமா 2007ல தான் வராரு. அப்புறம் மாரி, விசுவாசம் இந்த மாதிரியான படங்கள்ல காமெடியனா நடிச்சு மக்கள் மனசுல நீங்காத இடத்த பிடிச்சாரு. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா இவர் வந்து நிறைய பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்துட்டு மக்களுக்கு நிறைய விழிப்புணர்வான பிரச்சாரமும் பண்ணிருக்காரு. ஓகே, ரோபோ சங்கரை பத்தி இன்னும் அடுத்தடுத்த நிறைய விஷயங்களை வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.